என்னங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்துடலாமா? இன்றைக்கி ஈஸியாக செய்கிற அக்காவோட கேசரி தான். இதுக்கான தேவையான பொருட்கள் ரவை, நெய், பாலில் கலக்கி வச்ச கலர் பவுடர், சர்க்கரை, பால், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு. அவ்வளோதாங்க இதுக்கு தேவையே. அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் முந்திரி பருப்புலாம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துடணும். வறுத்து அது ப்ரௌன் கலர் ஆனோடனே எடுத்துடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதே வடைச்சட்டியில் நெய் ஊற்றிட்டு ரவை நல்லா வறுத்தெடுத்துட்டு அது நல்லா ஒரு அளவுக்கு செவந்து வரக்கூடாது, ஓரளவுக்கு வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே எடுத்துடணும். எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு ஒரு டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் பால், 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதித்ததுக்கப்புறம் அந்த வறுத்து வச்ச ரவையை அதுக்குள்ளே போட்டுறோம். நல்லா இப்படி கொதித்து வந்துடும். வந்த உடனே இப்படி கெட்டியாகிற ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை நம்ம போடுறோம். போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறணும். அப்படின்னா இந்த மாதிரி இலகி லூஸ் ஆகி அந்த சர்க்கரைலாம் மெல்ட் ஆகி இந்த மாதிரி ஆகும். இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, கலர் பவுடர் நம்ம ஊற்றிட்டு நல்லா கிளறி விடுறோம். நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் அக்கா ஊர்லேருந்து வந்தால் அதை செஞ்சு கொடுங்க, இதை செஞ்சு கொடுங்கன்னு டார்ச்சர் பண்ணுவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அப்படி தான் அது வேணும் இது வேணும்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணி எடுத்துடுவேன். அதுக்கப்புறம் ஐயோ அப்படின்னு சொல்லி அவ்வளோ செஞ்சு தந்துடுவா. இந்த ஸ்டேஜில் கெட்டியாயிடுச்சு. கொஞ்சம் நெய் ஊற்றி நல்லா கிளறோம். நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி, அதை கொட்டுறோம். கொட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. என்னங்க வழக்கம் போல தான். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.